ஒரு பொண்ணுக்கு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறது ரொம்ப ஈஸியான வேலை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். யோசிச்சு பாருங்கள், காலையில் அறக்க பறக்க எழுந்திரிச்சு டீ குடித்தோமா குடிக்கலையான்னு கூட தெரியாத அளவுக்கு வீட்டில் இருக்கிற எல்லாருக்காகவும் எல்லா வேலையும் செஞ்சு, எல்லாருக்காகவும் சமைச்சு, வேலைக்கு போகிறவங்களுக்கு வேலைக்கான அத்தனை விஷயத்தையும் செஞ்சு கொடுத்து, ஸ்கூலுக்கு போகிற பசங்க இருந்தால் அவங்களுக்கான அத்தனை வேலைகளையும் செஞ்சுட்டு, அவங்க காலையில் ஒரு கிளாஸ் டீ குடிக்கிறது அதை ரிலாக்ஸ்டாக குடிக்கவே முடியாது. நிறைய ஹவுஸ் ஒய்ஃப் ஆறிப்போன ஆடை படிஞ்ச அந்த ஒரு டீயை தான் குடிக்கிறாங்க அப்படின்றது நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? இப்போ இது சொல்லும்போது இதெல்லாம் ஒரு பெரிய கஷ்டமா அப்படின்னு கூட உங்களுக்கு தோணலாம். ஆனால் யோசிச்சு பாருங்கள், வீட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கும் என்ன வேணும், என்ன வேண்டாம், யாருக்கு சர்க்கரை போட்டால் பிடிக்கும், யாருக்கு சர்க்கரை போட்டால் பிடிக்காது, யாருக்கு எந்த காய்கறி பிடிக்கும், எந்த காய்கறி பிடிக்காது, யாருக்கு என்ன செய்யணும், எந்த மாதிரி சமைக்கணும், இதை எல்லாத்தையும் பார்த்து பார்த்து அந்த பெண் செய்வாங்க. சுற்றி சுற்றி இவ்வளோ வேலை செஞ்சால் கூட அந்த பெண்ணுக்கு கடைசியாக கிடைக்கிற பேர் என்னென்னா, வீட்டில் சும்மா தானே இருக்க அப்படின்னு சொல்லிடுவாங்க ஈஸியாக. நிஜமாகவே வீட்டில் பெண்கள்லாம் சும்மா இருந்தால் நம்ம சாப்பிட்றதுக்கு சாப்பாடு எங்கேருந்து வரும், நம்ம ட்ரெஸ் எல்லாம் யார் வாஷ் பண்ணுவாங்க, நம்ம வீடை யார் க்ளீனாக பார்த்துப்பாங்க அப்படின்ற ஒரு சின்ன தாட் கூட இதை சொல்கிறவங்களுக்கு இருக்கிறதே கிடையாது. இதில் குழந்தைங்களும் இதே மாதிரியா ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அப்பா வேலை செய்கிறாரு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா அம்மா என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டால் வீட்டில் சும்மா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நிஜமாகவே அம்மா வீட்டில் சும்மா இருந்துட்டா நம்ம அந்த வீட்டில் எப்படி வாழ முடியும் அப்படின்றதே யோசிக்கிறது இல்லை யாரும். ஒரு நாள் நம்மளோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் படுத்துட்டாங்கன்னா நம்ம வீடு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தாலே நமக்கு தெரியும் நம்ம அம்மா நமக்காக எவ்வளோ விஷயங்கள் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு பொண்ணு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க அப்படின்னா அது ரொம்ப குறைவான ஒரு விஷயன்ற மாதிரி பேசுகிறதோ, அவங்கள அவமானப்படுத்துகிறதோ, அவங்கள உனக்கெல்லாம் என்ன குறை, ஹஸ்பண்ட் நல்லா தானே பார்த்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வெறும் அவங்களோட எமோஷனை மதிக்காமல் போகிறதோ சரியே கிடையாது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு வெளியே போய் வேலை செய்கிறவங்களுக்கு எந்த அளவுக்கான ஒரு ஸ்ட்ரென்த்தும் அது ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் தேவைப்படுதோ அதே அளவுக்கான ஸ்ட்ரென்த் இந்த பெண்களுக்கும் தேவைப்படுது. அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சுன்னா எல்லாருக்கும் லீவு. ஆனால் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கு அந்த லீவ் அப்படின்றதே கிடையாது. தன்னோட வாழ்நாள் முழுக்க காலையில் ஏஞ்சதுலேருந்து தூங்க போகிற வரை தன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு சொல்லி அவங்களுக்காகவே யோசித்து அவங்களுக்காகவே தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கிற பெண்கள் தான் இந்த ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு சொல்கிறவங்க. இவங்களை பார்த்து நீ வீட்டில் சும்மா தானே இருக்க அப்படின்னு கேட்குறது எவ்வளோ பெரிய ஒரு வன்முறை அப்படின்றத இனியாவது நம்ம எல்லாருமே ரியலைஸ் பண்ணணும். இனியாவது நம்மளோட அம்மாக்களை பார்த்து வீட்டில் நீ சும்மா தானே இருக்க அப்படின்னு யாராவது சொல்லாமல் பார்த்துக்கிறதும், அவங்கள நம்ம அந்த மாதிரி சொல்லாமல் இருக்கிறதும் தான் நம்ம அவங்களுக்கு கொடுக்குற குறைந்தபட்ச மரியாதையாக இருக்கும். இனியாவது புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புகிறேன். நன்றி.